இலக்கிய செல்வர் திரு குமரி அனந்தன் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி கேட்டது மிகவும் வருத்தமுற்றேன். ரொம்ப நல்ல மனிதர், நல்ல தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தவர். எல்லோருக்கும் பொதுவாக நியாய நீதியுடன் செயல்பட்டவர். 1980ஆம் வருடம் புரட்சி தலைவருடைய ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது அந்த சமயத்தில் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் தனியாக ஒரு அமைப்பு வைத்திருந்தார். அவர் தலைவருடன் சேர்ந்து 1980 தேர்தல் பிரச்சாரத்தில் போகும்போது முழுமையாக உழைத்தார் தலைவருக்காக. அது மட்டும் இல்லை, திருவொற்றியூர் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக ஐயா குமரி அனந்த அவர்கள் அப்பொழுது நின்று வெற்றி பெற்றார். கடைசி நாள் தேர்தல் பரப்புரை அன்றைய நாள் புரட்சி தலைவர் அவர்கள் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றார். திரு குமரி அனந்தன் அவர்களும் தமிழகம் முழுவதும் சென்று புரட்சி தலைவருக்காக பாடுபட்டு உழைத்தார். அன்றைய காலகட்டத்திலிருந்து அவர் எப்போதுமே தலைவருக்கு ரொம்ப அன்பு நண்பராக இருந்தவர். அது மட்டுமல்ல, ஐயா குமரி அனந்தன் அவர்கள் காங்கிரஸின் துணைத் தலைவராக சட்டமன்றத்தில் இருந்தபோது 25 மார்ச் 1989 அன்னைக்கு சட்டமன்றத்தில் அம்மாவிற்கு திமுககாரர்கள் செய்த அராஜகத்தை தட்டி முதல் குரல் கொடுத்தவர் ஐயா குமரி அனந்தன் அவர்கள்.